2026 தமிழ் வருட பிறப்பு பலன்கள் சிம்மராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே அஷ்டமி சனி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ஜென்மத்துக்கே குரு வரார். நிறைய பேர் ஜென்மராமர் வனத்திலே அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம். 5, 7, 9 பார்க்கறதுனால உடல் நலம் தேரும், கடன் பிரச்சனைகள் தீரும், வருமானங்கள் கூடும், கௌரவம் பாதிக்காது. இது வரைக்கும் இருந்து வந்த கூடையே இருந்து துரோகம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் விலகுவார்கள். பொதுவாகவே குருவுக்கு சுபரை தவிர வேறு எதுவும் பண்ண தெரியாது, சுப பலனை கொடுப்பார். ஆகவே 5, 7, 9 இருக்கும் பார்வைப்படும்போது அற்புதமான பலனை கொடுப்பார். ஏன்னா அது 5 மாதம் தான். உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை கவனத்தில் வச்சுங்க. இரவு ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க. கண்ட நான் வெஜிடேரியன், ரொம்ப காரம் உள்ள, ரொம்ப மசாலா பொருட்களை சாப்பிடாதீங்க. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்காங்க. செவ்வாய் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும், பயணத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி உங்களுக்கு கொஞ்சம் கெடுதலை தான் கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தையும் மருத்துவ செலவையும் நான் கொடுப்பார்னு சொன்னேன். இது வரைக்கும் உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய, மிக தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள், அன்பினாலும் பாசத்தினாலும் சில முடிவுகள் தவறாக எடுக்கக்கூடியும், முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுடைய வேலைக்கும் அடுத்தவங்களுடைய நீதிக்கும் தர்மத்துக்கும் தீர்ப்பு சொல்கிற வேலையை விட்டுருங்க. நான் அடுத்தவங்களுக்கு சைன் பண்ணுறேன், அவங்களுக்கு உதவுறேன், இவங்க குடும்ப பஞ்சாயத்துக்கு போகிறேன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. முதல்ல மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். நம்ம வேலை என்னவோ அது பார்க்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். தூக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உடம்புக்கு நல்லது. வயிறு நரம்பு பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். இந்த ராகு கேது அப்படிங்கிறது வருஷ கடைசியில் மாற போகிறாங்க. அது உங்களுக்கு 12ஆம் இடத்துல மாறுறது உங்களுக்கு கேது நல்லது தான். இருந்தாலும் 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த ராகு 6ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். பயணத்தில் தாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுலேயும் இரவு பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். 2.5 வருஷம் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம உணவு உண்டு, சாப்பாடு உண்டு, மனைவி உண்டு, மக்கள் உண்டு, நம்ம குழந்தைங்க உண்டு, குழந்தைங்களுடைய மேல் படிப்பு, திருமணம் நடக்கும், வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.